மாணவ பருவத்தில் கல்வியும் கலையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. மாணவ பயணத்தில் கல்வியும் கலையும் இணை பிரியாத இரட்டை தண்டவாளங்கள் போன்றவை. கல்வியும் கலையும் இந்த பிரபஞ்சத்தை விசால பார்வையோடு பார்க்க செய்யும் இரண்டு கண்கள். இதை உணர்ந்தே நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களின் தனிப்பட்ட திறமைகளை பள்ளி பருவத்திலேயே வெளிப்படுத்தும் வாய்ப்பாக கலை திருவிழாவினை ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடத்தி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறமைகளுக்கு அடையாளமிட்டார். அத்துடன் நின்று விடாமல் அதன் தொடர்ச்சியாக 2025-2026 கல்வியாண்டு பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் அறிவித்தபடி கலை திருவிழா போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற 400 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 70 லட்சம் மதிப்பீட்டில் கலைச்சிற்பி என்ற தலைப்பில் கோடைகால சிறப்பு முகாம் நடத்தப்படும். மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அந்தந்த திறனில் கைதேர்ந்த துறை வல்லுநர்களை கொண்டு இலவச உண்டு உறைவிட பயிற்சி தர செயல் திட்டம் தந்துள்ளார்கள். கலைச்சிற்பி என்ற முகாமுக்கு வந்திருக்கோம். அங்க நிறைய டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதால நாங்க நிறைய லேர்ன் பண்ணோம். இந்த வாய்ப்பை நாங்க இன்னும் பெஸ்டா பயன்படுத்தி இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் கப் நாங்க தான் அடிப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் கலை திருவிழான்னு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினாரு. ஸ்டேட் லெவல்ல வின் பண்ணி முதலமைச்சர் கிட்ட கலையரசிங்கிற ஒரு விருது வாங்கி இப்ப நான் இங்க இந்த கல்லூரிக்கு கலைச்சிற்பிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் வந்திருக்கேன். இங்க ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு. இங்க ஹாஸ்டல் சரி, சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எங்க வீட்டுல எல்லாம் நிறைய பயந்தாங்க சேஃப்டி இருக்கான்னு. ஆனா இங்க பார்த்தா சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. எங்க வீட்டுல பெற்றோர் பார்க்கறத விட இங்கே அதிகமா பாக்குறாங்க. இந்த கலைச்சிற்பி மூலம் மாணவர்கள் தத்தம் தனித்திறன்களில் ஆக சிறந்தவர்களாக செதுக்கப்பட்டுள்ளார்கள். கலை திருவிழாவில் கலந்துக்கிட்டு இது களிமண் சுதை வேலைப்பாடு 2வது பிரைஸ் வந்தேன். அதனால சென்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. சென்னை கூட்டி பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. சூப்பரா சொல்றாங்க. ஏன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி. பள்ளி கல்வித்துறைக்கும் ரொம்ப நன்றி. நிறைய துறையிலேருந்து ட்ரைனிங் சார்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நிறைய ஃபார்முலாவோட கற்றுக் கொடுத்தாங்க. லைஃப்ல இதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். அன்ஃபர்கெட்டபிள் மெமரி இது. படைப்பாற்றல், கற்பனை மற்றும் சிந்தனை திறனில் மேம்பட்டுள்ளார்கள். தனித்துவத்திலும் தனிச்சிறப்பிலும் திறம்பட்டுள்ளார்கள். கலை திருவிழா அப்படின்ற போட்டியில பொம்மலாட்டம் அப்படின்ற ஒரு பார்ட்ல நாங்க பண்ணோம். இந்த பொம்மையை எந்த கட்டையில செய்யறது, அதுக்கு எப்படி ஆணி அடிக்கணும், அதுக்கு எப்படி கயிறு கட்டணும், அப்ப பொம்மை எப்படி ஆட்டணும் அப்படின்ற பயிற்சியெல்லாம் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக மாணவ மாணவிகள் சிறப்பாக செய்கிறாங்க. உள்ளிருக்கும் உணர்வுகளை கலை வடிவங்களில் வார்த்தெடுக்கவும் சமத்துவம், சமூக நீதியை உரக்கச் சொல்லவும் இந்த கலைச்சிற்பி திட்டம் புதிய பரிமாணங்களை மாணவர்களிடம் விதைத்துள்ளது என்பது திராவிட மாடல் ஆட்சியின் மற்றொரு சாதனை மைல்கல்லாகும். பறையோட வரலாறு, அந்த கலைகளோட நாட்டுப்புற கலைகளோட வரலாறு எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 107-108 மாணவர்களுக்கு மேல நம்ம நாட்டுப்புற கலையை கத்துக்கிறாங்க. பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், களியலாட்டம், இது போன்ற அந்த 4 விதமான கலைகளை மாறி மாறி ஒரு நாளைக்கு 1.5 hour கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா பார்த்து மெதுவா பக்குவமா சொல்லி தராங்க. அதை யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு, ரிஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. டான்ஸ்லயும் ஃபர்ஸ்ட், படிப்புலயும் பெஸ்ட். இதெல்லாம் முழுக்க காரணம் எங்களோட அமைச்சர். எங்க அமைச்சர் சொல்லுவாங்க எங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட வார்த்தையில மட்டும் அது கிடையாது, அவங்களோட செயல்லையும் அப்படிதான். அவங்க எங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சவங்க எங்களோட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்.
எங்க அமைச்சர் மாதிரியே செயல்லையும் நாங்க அதை செஞ்சு காட்டுவோம். இதில் எங்களுக்கு என்றும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட வாய்ப்பு யார் கொடுப்பா? அந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கும் இந்த நேரத்தில் நான் கோடான கோடியை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதனால்தான் நம் முதலமைச்சர் சொன்னதை செய்யும் முதல்வர் என்று தமிழ்நாடு மக்களாலும் அனைத்து மாணவர்களாலும் அன்புடன் போற்றப்படுகிறார்.